வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2ஆம் நாளாக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியது. முக்கிய மசோதாக்களை முதலமைச்சர் தாக்கல் செய்வார் என எதிர்பார்ப்பு. சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு கருப்பு பட்டை அணிந்து வந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள். கரூர் கூட்ட நெரிசல், கிட்னி முறைகேடை கண்டித்து அதிமுகவினர் கருப்பு பட்டை. சிறைவாசிகளைப் போல் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று கருப்பு பட்டை அணிந்து வந்துள்ளனர். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கையில் கருப்பு பட்டை அணிந்து சட்டப்பேரவையில் பங்கேற்றுள்ள நிலையில் அமைச்சர் ரகுபதி விமர்சனம். உங்க கவனத்தை ஈர்க்கிறதுக்கு இல்ல, கருப்பு பட்டை கட்டவுடனே எல்லாருக்குமா ஒன்று போல பிபி கூடி அமைச்சர் அவர்கள் அதை பற்றி நான் சொல்லிடுறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறைகளிலே இருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்கு ஒரு அடையாளம் கொடுப்பார்கள். அதே போல இன்றைக்கு தனி அடையாளத்தோடு நம்முடைய உறுப்பினர்கள் சிலர் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று எண்ணுகின்றேன். ஆனால் அவர்களை பற்றி நான் தவறாக சொல்லவில்லை. அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் சட்டப்பேரவைக்கு கருப்பு பட்டை அணிந்து வருகை. எடப்பாடி பழனிசாமியுடன் கருத்து வேறுபாட்டில் உள்ள செங்கோட்டையன் அதிமுக எம்எல்ஏக்களுடன் ஓரணியில் சேர்ந்து எதிர்ப்பு. முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாமின் பிறந்தநாள் கொண்டாட்டம். சென்னையில் கிண்டியில் அவரது புகைப்படத்திற்கு மலர் தூவி அரசு சார்பில் அமைச்சர்கள் மரியாதை. மீண்டும் புதிய உச்சத்தை தொட்டு சவரனுக்கு 95,000 ரூபாயை நெருங்கியுள்ளது தங்கம் விலை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்து 94,880 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி 1 கிராம் 207 ரூபாய்க்கு விற்பனை. 1000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ வெள்ளி 2,07,000 விற்பனை செய்யப்படுகிறது. தீபாவளி பண்டிகை முன்னிட்டு வருகிற 17, 18 ஆகிய தேதிகளில் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து மாற்றம். கிளாம்பாக்கம் செல்லும் வாகனங்கள் விரைந்து செல்லவும் நெரிசலை குறைக்கவும் தாம்பரம் மாநகர காவல்துறை நடவடிக்கை. தீபாவளி பண்டிகை முன்னிட்டு சேலம் ஆத்தூரில் களைகட்டிய ஆடு மாடு விற்பனை. 1 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகமானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. சுட்டெரித்த வெயிலுக்கு மத்தியில் பெய்த மழையினால் குளிர்ந்த சூழல். கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி, விருதுநகர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சிவகங்கை, மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகத்தில் நாளை முதல் தொடங்குகிறது வடகிழக்கு பருவமழை. ஒடிசா, சத்தீஸ்கர் மாநிலங்களில் பருவமழை விலகிய நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னை ரிப்பன் மாளிகையில் உள்ள ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் 24 மணி நேரம் செயல்படும் கட்டுப்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு. மழைநீர் தேங்கும் சாலைகள், தெருக்கள், சுரங்கப்பாதைகள் கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து கண்காணிப்பு. நம்ம டபுள் போட்டு காம்பாக்ஷன் பண்ணிடுவோம் சார். பண்ணிட்டு அந்த
போட்டு திரும்ப கொஞ்சம் மழை மட்டும் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகாலை முதலே விட்டு பெய்த மழை. தாழ்வான பகுதியில் மழைநீர் தேங்கியதால் வேலைக்கு செல்வோர் கடும் அவதி. சென்னையில் மெட்ரோ ரயில் விரிவாக்க பணிகள் இன்று முதல் தற்காலிகமாக நிறுத்தம். பருவகால மழை, போக்குவரத்து நெரிசல் உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு மாநகராட்சி மேயர் பிரியா அறிவிப்பு. தென்காசி மாவட்டம் குற்றாலம் ஐந்தருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. சீராக தண்ணீர் வருவதால் நீண்ட வரிசையில் காத்திருந்து உற்சாக குளியல். நெல்லையில் வெளுத்து வாங்கி கனமழையினால் திருக்குறுங்குடி அருகே நம்பி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. திருக்குறுங்குடி நம்பிக்கோவில், களக்காடு தலையணை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு பொதுமக்கள் செல்ல தடை. சென்னை பனையூரில் உள்ள தவேக அலுவலகத்தில் மாநில மாவட்ட செயலாளர்களுடன் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆலோசனை. சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற ஆலோசனையில் பல்வேறு விவகாரம் குறித்து பேசியதாக தகவல். தவேக தலைவர் விஜயின் கரூர் பயணம் குறித்து ஓரிரு நாள்களில் வெளியிடப்படும். தவேக இணைச் செயலாளர் நிர்மல்குமார் பேட்டி. அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் தமிழக இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பில் விளையாடுவதை சில வாடிக்கையாக வைத்துள்ளனர். பாமக தலைவர் அன்புமணியின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் TRB ராஜா பதிலடி. வத்தலகுண்டு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனை. கணக்கில் வராத 1,12,000 ரூபாய் பறிமுதல். பீகார் தேர்தலில் போட்டியிடவில்லை என பிரசாந்த் கிஷோர் அறிவிப்பு. தேஜஸ்வி யாதவிற்கு எதிராக போட்டியிடுவேன் என கூறியிருந்த நிலையில் தற்போது போட்டி இல்லை என தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி. பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதையொட்டி அரசியல் விளம்பரங்கள் மற்றும் குறுஞ்செய்திகளுக்கு தடை. இந்திய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. இந்தியாவில் தயாரிக்கப்படும் கோல்ட்ரிப், ரெஸ்பிரஷ், TR, ரீலைஃப் ஆகிய இருமல் மருந்துகளை பயன்படுத்த வேண்டாம் என WHO அறிவுறுத்தல். தரமற்ற இருமல் மருந்துகளை பயன்படுத்த எதிர்பாராத பக்க விளைவுகளை சந்தித்திருந்தால் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறவும் வலியுறுத்தல்.